தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஜோசுவா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 1, இறை திருவசனம் 9. வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே, என் நேசர் நீரே. உன் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறி ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, எம்மை விட்டு கொடுக்காதவரை, எம்மை நடத்துகின்றவரை, எம்மை பாதுகாப்பவரை நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்கள் வாழ்வில் தந்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நினைப்பதற்கு மேலாய் எம்மை ஆசீர்வதிப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தலை குனிந்த போதெல்லாம் எம்மோடு கூட வந்தீர் ராஜா. குடிந்த இடத்துல எம் தலையை உயர்த்தினீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இருளான எம் பாதையை, எம் வாழ்வை வெளிச்சமாக்கினீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சோர்வடைந்த நேரத்தில் பலத்தை தந்தீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று நாளின் இறை வார்த்தைக்கு நாங்கள் அந்த யோசுவாவுக்கு இந்த வார்த்தை கொடுத்தீரே. வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறினீர் ராஜா. யோசுவா நூல் 1:9 வசனத்தில் உள்ள வார்த்தையை எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீர் இந்த நாளில். நன்றி ராஜா. நாங்கள் வீறு கொண்டு, துணிவோடு, அஞ்சாது, கவலைப்படாது உமது சமூகத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. எம்மோடு எல்லா இடத்திலும் வருவேன் என்ற உமது வார்த்தை, வாக்கு மாறாத வல்லமையுள்ள வார்த்தை இன்று நாளில் எம்மை கரம் பிடித்தது, பாதுகாத்தது, வழி நடத்தியது, பாதைக்கு வெளிச்சமாயிருந்து தகப்பனே. அத்தனைக்கும் உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. எங்களை முழுவதும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீரே தகப்பனே, வழி நடத்தினீரே தகப்பனே. இந்த இரவை உமது அர்ச்சிக்க வேண்டுமாய், வழி நடத்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறைவா, உமது வார்த்தை எங்களுக்கு பலத்தை தந்து கொண்டிருக்கிறது, உயிர் காற்றை தந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வாழக்கூடிய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் தகப்பனே நன்றி நன்றி என்று நன்றிப்பா மாலை செய்கிறோம் ஆண்டவரை.
உமது இறை சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து எழுந்த இந்த நாளின் தொடக்க நேரத்திலிருந்து இதோ இந்த நேரம் வரையிலும் உமது பரிசுத்த கரம் நம்மை வழி நடத்தியது போல இந்த இரவு நேரத்திலே தகப்பனே, எத்தனையோ இடங்களிலே பல்வேறு விதமான குண்டு வெடிப்புகள், மழை, வெள்ளம், புயல் என இயற்கை சீற்றங்களினாலும் மனிதர்களின் கொடுமையினாலும் பேரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இதோவும் பிள்ளைகளாகிய பல்வேறு மக்களை உமது சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. எத்தனையோ இடங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறத அத்தனை இடங்களுக்கு உமது கருணையை மழையென பெய்விப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இவது நாட்டை அல்லும் பகலும் இடைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இராணுவ தலைவர்கள், வீரர்கள் ஒவ்வொருவரையும் தியாகம் மிக்க அவர்களது வாழ்வையும் உமது திவ்ய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மழை, வெள்ளம், குளிர் என அனைத்தையும் தாங்கி தனது உடல் பொருள் ஆவி என அனைத்தும் நாட்டுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற இராணுவ பிள்ளைகளை ஆண்டவரே உமது இரத்த கோட்டைக்குள்ள உமது சட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் செபிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திரலும், எதையும் தாங்கக்கூடிய வலிமையை கொடுத்திரலும். உமது பரிசுத்த கரம் அவர்களை தாங்க வேண்டுமா இந்த இரவு நேரத்தில் சிறப்பாக செபித்து, யார் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் உமது பரிசுத்த கரம் பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமோ அத்தனை பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவருக்கும் இந்த இரவு உமது அருளை, இரக்கத்தை, சமாதானத்தை, மன்னிப்பை, வழி நடத்துதலை, பாதுகாப்பை கொடுக்கும் இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதோ எங்களை முழுவதும் கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.